ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து இந்த கப்பில் ஒரு 3/4 கப் அளவு பாசி பருப்பு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்து இப்போ ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இது வடிச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி ஃபுல்லாக வடிச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேனில் இது ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா அந்த தண்ணி பதம் இல்லாத மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் கீழே எடுத்து வச்சிடலாங்க. எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக 2 ஏலக்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். ஏலக்காய் உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, பாசி பவுடர் ஏலக்காய் ரெண்டுமே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பேன் வச்சு நம்ம 3/4 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெள்ளத்தை துருவி உள்ளே சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு வெள்ளம் எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இது சர்க்கரை பாகுப்பதோ கம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம். யூஸ் பண்ணோம் அப்படின்னா சின்ன சின்ன கல் மண் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அதனால ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வெள்ளை தண்ணி ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. வச்சு நம்ம அதோட கொஞ்சமாக ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யும் உள்ளே சேர்த்துட்டு அதோட ஒரு 1/4 கப் கொஞ்சம் குறைவாக தேங்காய் துருவல் உள்ளே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கொதிச்சு வருது இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் அந்த பாசிப்பருப்பு அரைச்சி வச்சிருந்து இல்லைங்களா, அந்த பவுடர் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட் பாசிப்பருப்பு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே கப்பில் அதே அளவில் அரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்ம 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து இல்லைங்களா, ஸோ 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு உள்ளே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் மாற்றி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. ஏங்க அப்படின்னா பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய்யில் நட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே சேர்த்து வறுத்து அதையும் இப்போ உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடும். லைட்டா ஆறுனதுக்கு அப்புறம் அதாவது கை பொறுக்கிற சூடா இருக்கையில இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம வேக வைக்கிற மாதிரி இருந்தாலும் வேக வச்சுக்கலாங்க. இல்லை இன்னுமே டேஸ்டியா பார்க்கற கொஞ்சம் கலர்ஃபுல்லா வேணும் அப்படிங்கிறவங்க தேங்காய் துருவல் இருக்கு இல்லைங்களா, அது லைட்டா இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வச்சு தண்ணி லைட்டா சூடானதுக்கு அப்புறம் இட்லி தட்டு இருக்கு இல்லைங்களா, அது நேரா எப்பவுமே வைப்போம் அந்த மாதிரி வைக்காம அது திருப்பி போட்டு வச்சு அதுக்கு மேல அந்த பிளேட் எடுத்து வச்சிடலாங்க. ரோஸ்ட் பண்ணி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேகட்டுங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். நிமிஷம் ஆச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போதே நல்லா வாசனையே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்போ இந்த மேலே இருக்கிற இலையும் எடுத்துடலாம். பாருங்க, பார்க்கறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா, டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்க.